மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய அரசு முயன்று வரும் நிலையில் தமிழக அரசு இருமொழி கொள்கையை மட்டுமே தொடர்வோம் என்று உறுதிபட கூறி வருகிறது. PMSree திட்டத்தில் கையொப்பமிட்டால்தான் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குவோம் என்று மத்திய அரசு கூறி வருகிறது. இதனால் 40 லட்சம் மாணவர்களின் கல்வி கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. அதிமுக, தவிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா நடிகரும் தவிக தலைவருமான விஜயை விமர்சித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நடிகரும் தவிக தலைவருமான திரு விஜய் அவர்கள் வேட்டைக்காரன் என்கிற ஒரு திரைப்படத்தின் முதல் பாடலில் தனது மகன் திரு ஜெய்சன் சஞ்சய் அவர்களுடன் நடனமாடியிருப்பார். அந்த பாடலில் பள்ளி சிறுவர்கள் கூட்டத்தின் மத்தியில் நின்று ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று பாடுவார். தமிழக மாணவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்றும் தன் மகனோடு நடனம் ஆடி பாடிய அவர்தான் தன் மகன் திரு ஜெய்சன் சஞ்சய் அவர்களை தமிழ் வழி சமச்சீர் பள்ளியில் சேர்க்காமல் மும்மொழி கல்வி போதிக்கும் சென்னை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைத்திருக்கிறார். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும் என்று பாடியிருக்கிறாரே தவிக தலைவர் விஜய் அவர்கள். அவர் விருப்பப்படி அரசு பள்ளிகள் எல்லாம் ஆக்ஸ்போர்ட் போல அவருடைய மகன் திரு ஜெய்சன் சஞ்சய் பயின்ற அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போல கல்வி தரத்தில் உயர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்ளாமல் அவர் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது ஏன் என தெரியவில்லை. அவர் மகனை மும்மொழி கல்வி போதிக்கும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துவிட்டு அவருடைய ரசிகர்கள், வீட்டு பிள்ளைகள் மற்றும் தமிழக குழந்தைகள் அனைவருக்கும் அதே தரத்திலான மும்மொழி கல்வியை மத்திய அரசு வழங்குவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிப்பது வியப்பாக இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். முன்னதாக மும்மொழி கல்விக் கொள்கையை திணிப்பது பாசிச அணுகுமுறை என தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை வழியே திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறு என்ன என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க முடியும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்கள் மத்திய அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் திமுக அரசுக்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் CBSE மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என்றும் பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று கூறுகிறாரா முதலமைச்சர் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜயும் மத்திய அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் மும்மொழி கொள்கையை வழியே திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறு என்ன என்றும் மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்கு உரிய பாசிச அணுகுமுறை என தெரிவித்துள்ளார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். விஜய்க்கும் மத்திய அரசு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. விஜயை தங்கள் பக்கம் இழுக்கத்தான் பாஜக Y பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது மும்மொழி கொள்கைக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.